சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதே கிடையாது. நான் எல்லா விஷயத்தையும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஆனால் என்னுடைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன வாழ்க்கை, என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கிறது என்பதை என்னாலேயே ஒரு முடிவுக்கு வரவே முடியவில்லை. எல்லா விஷயமும் ஏதேதோ பிரச்சனைகளாக மாறுகிறது. ஒரு விஷயம் செய்யலாம் என்று நினைத்தால் அது வேறொரு விஷயமாக மாறுகிறது. நானும் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை செய்து விடுவோம், இந்த விஷயத்தில் வெற்றி அடைந்து விடுவோம், இந்த விஷயத்தில் வெற்றி அடைந்து விடுவோம் என்று ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி சொல்லிவிட்டு மனதில் எல்லா விஷயத்தையும் நினைத்து பார்த்துவிட்டுத்தான் தூங்குகிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே இல்லை. எல்லாமே கவலைகளை தான் தருகிறது, மனதில் பாரங்களை தருகிறது. சந்தோஷம் வேண்டும் என்றுதான் நான் கோவிலுக்கு போகிறேன். ஆனால் கோவிலுக்கு போனாலும் எனக்கு ஏன் நிம்மதி கிடைக்கவே இல்லை என்று நீ கேட்கும் இந்த குமுறலின் பதில்தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். இந்த சாய் ஒருவனை நோக்கி வருகிறான் என்றால் இந்த சாயாகிய நான் அவனை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் வலிக்கு மருந்து போட வந்திருக்கிறேன் என்பதுதான் முழுமையான ஒரு அர்த்தம். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் சாய்க்கு என்ன தெரியும் என்று. சாய்க்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உன்னுடைய கர்ம வினைப்படி அனுபவிக்கிறாயே, இதுவும் நான் தான் உனக்கு பார்த்து தந்தேன். இனிமேல் நீ அனுபவிக்க போகிறாயே சந்தோஷம் என்ற ஒரு யோகம், அந்த யோகத்தையும் இந்த சாய்தான் உனக்கு தரவும் போகிறேன். அதனால் இந்த சாய்க்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தெரியாத, நஷ்டங்கள் தெரியாது என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் தவறாக நினைக்காதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சுப விஷயங்களையுமே நான் நல்லபடியாக செய்து கொடுப்பேன். இன்று இரவு நீ தூங்கு, சந்தோஷமாக தூங்கு. எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அமைதியாக, மனதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கொண்டு வராமல் நிம்மதியாக தூங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரிதான், எது நடக்காமல் காலம் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தாலும் சரிதான், எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்கிறேன். எதுவுமே நான் செய்யவே இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. உனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டே இருப்பதினால் நிச்சயமாக தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியானதாகத்தான் இருக்கும். ஒரு விஷயம் கூட தவறானதாக இருக்காது. இந்த சாய் ஒன்றை காலதாமதமாக தருகிறேன் என்றால் அந்த காலதாமதமாக்கும் விஷயம் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயமாக மட்டும்தான் இருக்கும். கவலைகள் என்பதை விட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். இந்த இரவோடு உன்னுடைய கவலையை முடித்துக்கொள். நாளை விடியலிலிருந்து நிச்சயமாக நீ எப்படியெல்லாம் வாழலாம் என்று நினைத்தாயோ, அந்த பார்த்து காத்திருந்தாயோ, அந்த அனைத்து அற்புதங்களும் நாளையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் பொன்னாகவே அனைத்துமே கிடைக்க நான் ஆசிர்வாதம் செய்து உனக்கு தருகிறேன். இதற்கு மேல் உனக்கு நீ அழுவது, தினமும் இரவு யாருக்கும் தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருப்பது, கண்ணீர் சிந்துவது எதுவுமே வேண்டாம். ஒரு நாள் இப்படி போனது என்றால் மறுநாள் சந்தோஷமாகத்தான் கிடைக்கும். இது நான் உனக்கு சொல்கிறேன். நீ வேண்டுமானால் பொறுத்திருந்து பார். இன்று இரவு மட்டும் பொறுத்திருந்து பாரேன். நாளை காலை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு மாறுகிறது என்று நீ எப்பொழுதும் ஒன்று நினைத்துக்கொள். ஒரு தவறான விஷயம் நடந்துவிட்டது என்றால் எல்லாமே தவறாகத்தான் நடக்கும் என்று எப்பொழுதும் உனக்கு நீயே கொண்டே இருக்காதே. இந்த விஷயம் தவறாக நடந்துவிட்டது, நாளை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கைக்கு நீ வா. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். சதா சர்வகாலமும் உனக்கு நான் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போட்டு வைத்து கொண்டே இருக்கிறேனோ அனைத்து திட்டங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீ யாருடைய பிள்ளை என்பதை மறந்துவிட்டாய் போல நான் அடிக்கடி வந்து உனக்கு ஞாபகம் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. முதலில்
நீ என்னுடைய பிள்ளை, இந்த சாயுடைய பிள்ளை. இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைத்து பார்ப்பவன். உன்னை ஒரு நாளும் நீ கீழே போக வேண்டும் என்று நினைப்பவனே அல்ல. உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து எந்த ஒரு நிலையிலும் உன்னை விடாமல் உன்னை இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைப்பவன். அதே போல நான் எப்படியெல்லாம் நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே நான் செய்து தருவேன். சகல விஷயங்களையும் உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் ஏற்றங்களாகவே தருவேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து விட்டாய் தங்கமே. இனிமேல் உன்னை பொறுமையை நான் சோதிக்க மாட்டேன். இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்து சந்தோஷங்களானது பிறந்து வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைத்து நீ இதுவரைக்கும் காணாத சந்தோஷங்கள் அனைத்தையும் நீ பெரும் அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் நான் செய்யத்தான் போகிறேன். நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். நல்ல விஷயங்களையே அனுபவித்து கொண்டு இரு. எப்பொழுதும் கெட்ட விஷயங்களையே அனுபவித்து கொண்டு இருந்த உனக்கு இனிமேல் பிறக்க போகும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக மட்டும்தான் அமையும். எத்தனை நபர்களுக்கு அவர்கள் துளைத்த நாட்கள் கிடைக்கும். உனக்கு துளைத்த நாட்கள் நிச்சயமாக திரும்பவும் நல்லபடியாக கிடைக்கும். நீ யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ப வேண்டாம். ஆனால் நான் இப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை நீ தாராளமாக நம்பலாம் அல்லவா? நம்பிதான் பாரு. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நான் நல்லபடியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிம்மதிகரமாக வாழ வைக்கிறேன் என்று பல பேருக்கு நான் உதவி செய்து இருக்கிறேன். என்னை வணங்காதவர்களுக்கு கூட நான் இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ என்னை வணங்குகிறாய். உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனா? நல்லது செய்வேன். காலம் முழுவதும் உனக்கு நிலைத்த சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன். நீயும் சந்தோஷம் அனைத்தையும் என்னிடமிருந்து பெற்று நீடோடி நீ வாழத்தான் போகிறாய். சந்தோஷமாக இரு அம்மா, நிம்மதியாக இரு. எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ ஒரு பொழுதும் கண்கலங்கவே கூடாது. நீ யாரை நம்பி வந்தாய் என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த சாயை நம்பி வந்தாய். உனக்கு இன்பமும் வரும், அதே சமயம் சேர்ந்து யோகமும் நிச்சயமாக இரண்டும் சேர்ந்தே வரும். யோகமும் இன்பமும் சேர்ந்து வந்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும் உனக்கே தெரியும் அல்லவா? இன்பத்தை கொடுத்தாலே நீ அவ்வளவு சந்தோஷப்படுவாய். யோகம் வந்து அடிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் வாழ்க்கை முழுவதும் செல்வந்தர் தானே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி நடக்க ஆரம்பிக்கும். கண்களை நிச்சயமாக திறந்து பார். வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் என்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எந்நாளும் இருக்கும். தைரியம் மட்டும் இருந்தால் போதும். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும். எல்லா விஷயத்திலும் இருந்து உனக்கு வெளிவந்து நல்ல பாதையில் உன்னை நீயே கொண்டு செல்லவும் முடியும். நல்லதை மட்டுமே கேளுங்கள். வாழ்க்கை நல்லது மட்டுமே நடக்கும். பேரின்பத்தை அடையும் நேரம் வந்து விட்டது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கைதான் தங்கமே வாழ்க்கை. நம்பிக்கை மட்டும் எந்நாளும் எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையுமே சரியாக தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எப்பொழுதும் உங்களுடைய கூடவே இருந்து வழிகாட்டுவேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.